நெறைய சோகத்த தாண்டி வந்தவங்க தான் அவ்ளோ ஹேப்பியா, அவ்ளோ பப்ளியா, அவ்ளோ எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க அப்டின்றத நான் கேள்விப்பட்டுருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு சோகமான தருணத்துல, ஓகே என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணி உங்க மைண்ட டைவர்ட் பண்ணுவீங்க? லைக் ரீடிங் புக்ஸா இருக்கலாம். இல்ல இட் குட் பி லிஸ்னிங் டூ மியூசிக். ஐ டோன்ட் நோ. சோ உங்களோட என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணுவீங்க? ஃபார் யூ டூ ஜஸ்ட் ஸ்விட்ச் யூர் மைண்ட். ஸ்விட்ச் யுவர் மைண்ட் அப்படிங்கிறது 3 இல்ல 4 விஷயங்கள் நான் சொல்லலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த பிரிப்பரேஷன் வந்து அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகாது. ம். முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிரும். ஓ! நீங்க சொன்ன கரெக்ட்டான விஷயம் வந்து புக் ரீட் பண்றது. தேர் வேர் டேஸ் இன் மை லைஃப் நான் வந்து காலையில எந்திரிச்ச உடனே 2 பேஜ் புக் படிச்சதுக்கு தான் பல் விளக்கவே போவேன். அந்த அளவுக்கு ம்ஹ்ம். நான் வந்து புக் படிப்பேன். அதே மாதிரி மாசம் சம்பளம் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு புக் வாங்கிருவேன். அந்த மாரி எவ்ரிதிங் இஸ் a செல்ஃப் ஹெல்ப் புக் நான் வாங்குறது வெரி எல்லாமே. நைஸ். அப்ப நான் எதுக்கு இத சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் புக் வாசிக்கும்போதே வந்து அதுல இருக்கிற சில எனக்கு ரிசெம்பிள் ஆற கோட்ஸ் எல்லாமே நான் மார்க் பண்ணி வச்சுருவேன். அப்ப வந்து நம்ம எவ்வளோ டவுனா இருக்கும், லோவா இருக்கும்போது நமக்கு புக் படிக்கணும்னு தோணாது. அந்த புக் எடுத்து பார்த்து, அதுல இருக்கிற அந்த நம்ம மார்க் பண்ண லைன் மட்டும் படிச்சாலே நமக்கு போதும். அந்த புக் நம்மகிட்ட இன்னைக்கு பேசும். உண்மைய கரெக்ட். சொல்லணும் அப்டின்னாக்கா, யாஹ்! நம்ம வந்து எதர்ச்சியா அந்த பேஜ கடந்து போயிருப்போம். படிக்கும்போது ஒரு வாசிப்பாளரா படிக்கும்போது, வேறஸ் அன்னைக்கு நம்ம அந்த பேஜ படிக்கும்போது, நம்ம லோவா இருக்கும்போது அந்த புக் நம்மகிட்ட பேசும். "இதுக்கு தானே என்ன தேடி வந்த? இதோ இங்க இருக்கு பாத்துக்க. இந்த கோட் தானே உனக்கு தேவைப்படுது. இதோ இங்க இருக்கு பாத்துக்க" அப்டின்னு சொல்ட்டு, அந்த புக் நம்மகிட்ட லிட்டரலி பேசும். அது ஒரு குட் ஃபிரெண்டா இருக்கும். அது ஒரு ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து அ இது நான் பெருசா ட்ரை பண்ணதில்ல. பட் இட் வொர்க்ஸ். என்னன்னாக்கா, கார்டனுக்கு தண்ணி ஊத்துறது. ஒரு ஃபீல் சோ ம். ரிலாக்ஸ்ட். யாரும் நஷர் பண்ற நேச்சரோட மாரி நமக்கு ஒரு மாரி நேச்சரோட கனெக்ட் டைம் ஆகுறது, ஸ்பெண்ட் பண்றது. நர்ச்சர் பண்றது. அப்படி இல்லனாக்கா, சும்மா ஒரு வாக் போறது. மரங்களுக்கு ம். மத்தியில பேசிக்கிட்டு, நம்ம பாட்டுக்கும் நம்ம மைண்ட்ல பேசிக்கிட்டு, அதுங்க கூட பேசிட்டு, அங்க இருக்கிற பட்டாம்பூச்சிய ரசிச்சுக்கிட்டு, அப்படியே அத கோ த்ரூ பண்றது, அது ஒரு ரிலாக்சேஷனா இருக்கும். 3வது இது நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்டின்னா, மானிட்டைசேஷன். அது கொஞ்சம் கம்மியா ஒரு ரூ. 10 ரூ. 20 ஆனாலும் டொனேட்டிங் அதர்ஸ். அது ஒரு ரிலீஃப் நமக்கு குடுக்கும். அது ஏன்னு தெரியல. நான் நல்லா ஃபேன்டாஸ்டிக். ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம ரொம்ப டவுனா இருக்கும்போது, ரொம்ப லோவா இருக்கும்போது, ஒரு டொனேஷன் ரூ. 50 ரூ. 10 ரூ. 100 நம்ம குடுக்கும்போது, ஏதோ நம்ம சாதிச்ச மாரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். அந்த வந்து அந்த ஒரு ஃபேஸ வந்து நம்ம கடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.